ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பதிவு. வினை தீர்க்கும் விநாயக பெருமானின் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். விநாயகர் சதுர்த்தி விநாயகரின் அவதார தினமாக ஆண்டுதோறும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பாரத நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி மிகவும் பிரம்மாண்டமாக கோலாகலமாக கொண்டாடப்படும். பலரும் கூடி பெரிய அளவிலான விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டு அதனை 1ஆம் நாள், 5ஆம் நாள், 7ஆம் நாள், 10ஆம் நாள் என கடற்கரை, நதி, ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கமாகும். இந்த ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. பூஜைக்கு உகந்த நேரம் காலை 10:45 முதல் 1:20 ஆகும். இதில் காலை 6 மணி முதல் 7:50 மணி வரையிலான நேரத்தில் வாஸ்து நேரமும் இணைந்து வருகிறது. வாஸ்து நேரம் காலை 7:23 முதல் 7:59 மணி வரை. எனவே இந்த நேரத்தில் பூஜைகள் செய்வது 100 மடங்கு பலன்களை தரும். அதை விடுத்து 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம். எனவே காலை 10:35 முதல் 11:45 மணி வரையிலான நேரத்தில் விநாயகருக்கு பூஜைகள் செய்யலாம். தடைகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கிட ஆனைமுகத்தான் ஆற்றலையும் ஞானத்தையும் அள்ளித் தருவார். கவலைகளெல்லாம் காணாமல் போக கணபதி பெருமானை வணங்குவோம். அதாவது குறிப்பிட்ட திதியில் அந்தந்த கணபதியை வணங்கிவிட்டு வேலையை துவங்கினால் வெற்றி நிச்சயம். பால கணபதி பிரதம திதி. பால கணபதியை பிரதம திதியில் வணங்கினால் கஷ்டங்கள் நீங்கும், சீதள நோய் குணமாகும். தருண கணபதி துவிதியை திதி. தருண கணபதியை துவிதியை திதியில் வணங்கினால் வலிப்பு நோய் நீங்கும், செய்கிற காரியங்களுக்கு வழித்துணையாக அருள் புரிவார். பக்த கணபதி திருதியை திதி. பக்த கணபதியை திருதியை திதியில் வணங்கினால் ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு சென்று வசிப்பவர்களுக்கு நன்மை ஏற்படும். வீர கணபதி சதுர்த்தி திதி. வீர கணபதியை சதுர்த்தி திதியில் வணங்கினால் மாதவிடாய் கோளாறுகள் நீங்கும், வரன் அமையும். சக்தி கணபதி பஞ்சமி திதி. சக்தி கணபதியை பஞ்சமி திதியில் வணங்கி அன்னதானம் வழங்கிட வாகன விபத்துக்களில் இருந்து நம்மை காப்பாற்றுவார். இத்விஜ கணபதி சஷ்டி திதி. இத்விஜ கணபதியை சஷ்டி திதியில் வணங்கினால் தொழில் மேம்படும், பல ஜென்ம பாவங்கள் விலகும். சித்தி கணபதி சப்தமி திதி. சித்தி கணபதியை சப்தமி திதியில் வணங்கினால் இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு நன்மை பயக்கும். உச்சிஷ்ட கணபதி அஷ்டமி திதி. உச்சிஷ்ட கணபதியை அஷ்டமி திதியில் வணங்கினால் கல்வித்துறையினருக்கும் கோயிலில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். விக்ன கணபதி நவமி திதி. விக்ன கணபதியை நவமி திதியில் அபிஷேக ஆராதனை செய்தால் பொன் வியாபாரி, வட்டிக்கடை நடத்துபவர்களுக்கு தொழில் மேன்மையடையும். சூப்ர கணபதி தசமி திதி. சுப்ர கணபதியை தசமி திதியில் வணங்கினால் சினிமா, கம்ப்யூட்டர், கட்டடத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நன்மை அளிக்கும். ஹேரம்ப கணபதி ஏகாதசி திதி. ஹேரம்ப கணபதியை ஏகாதசி திதியில் வணங்கினால் விவசாயம், காவல்துறை, விஞ்ஞானம், பொறியியல், வரித்துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். லக்ஷ்மி கணபதி துவாதசி திதி.
லக்ஷ்மி கணபதியாக காட்சியளிப்பவரை துவாதசி திதியில் பொங்கல் வைத்து வணங்கினால் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். மகா கணபதி திரையோதச திதி. மகா கணபதியை பிரதமை திதியில் வணங்கினால் உருக்கு ஆலை, எழுத்து, பத்திரிகை துறை, விமானம், சுங்கத்துறையினருக்கு நன்மை ஏற்படும். விஜய கணபதி சதுர்த்தி திதி. விஜய கணபதியை சதுர்த்தி திதியில் வணங்கினால் நீதிமன்றங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும். நீண்ட கால வழக்குகள் தீர்வாகும். நிருத்த கணபதி அமாவாசை அல்லது பௌர்ணமி திதி. நிருத்த கணபதியை அமாவாசை பௌர்ணமி தினத்தன்று வணங்கினால் பித்ருக்கள், தேவதைகளின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். குடும்ப சண்டைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். ஸ்ரீ விநாயகரின் பெருமைகள். வேலமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். நமது வாழ்வு மட்டுமல்ல, நம் சந்ததியினரின் வாழ்க்கை செழிக்கவும் பிள்ளையார் வழிபாடு அருள் புரியும். குறிப்பாக ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரமும் சுக்லபட்ச சதுர்த்தியும் கூடிய விநாயகர் சதுர்த்தி திருநாளில் அவரை வழிபடுவதால் விசேஷமான பலன்கள் கைகூடும். உன்னதமான அந்த திருநாளின் உள்ளன்போடு கணபதியை வழிபட ஏதுவாக அவரது மகிமைகளை, பிள்ளையாரின் பெருமைகளை அறிந்து மகிழ்வோமாக. தத்துவ பொருளே கணபதி. முக்காலத்துக்கும் வழிகாட்டுபவர் பிள்ளையார். தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாத தெய்வம். கணங்களுக்கெல்லாம் அதிபதி. நாம் செய்யும் நற்காரியங்கள் அனைத்துக்கும் அவரே ஆதாரம். அவரை வழிபடுவதால் சுகம், ஞானம், ஆனந்தம் என அனைத்தும் வாய்க்கும். விநாயகரின் திருவடிகள் இரண்டும் ஞானம், கிரியை என்னும் சக்திகளை உணர்த்துபவை. சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய மூன்றையும் முக்கண்களாக பெற்றவர். துதிக்கை, படைத்தல், மோதகம் ஏந்திய திருக்கரம், காத்தல், அங்குசகரம் அளித்தல், பாசம் உள்ள கை மறைத்தல், தந்தம் உள்ள கை அருளல். இப்படி அவரது 5 கரங்களும் 5 தொழில்களை குறிப்பது மட்டுமன்றி 5 கரங்களுக்கும் சிவாய நம என 5 எழுத்து மந்திரத்தை உணர்த்தும் என்றும் சொல்வார்கள். எல்லா உலகங்களையும் உயிர்களையும் தன்னுள் அடக்கி பாதுகாத்து அருள்வதை அவரது பேலை வயிறு உணர்த்துகிறது. ஆக தத்துவ பொருளாகி உத்தம பலன்களை நமக்கருளும் நாயகனாய் திகழ்கிறாய் வித்தக கணபதி. விநாயகர் சதுர்த்தி பிரத மகிமை. சமஸ்தி பிரணவம், வயஸ்தி பிரணவம் ஆகிய 2 பிரணவ மந்திரங்களின் சொரூபமாக காட்சி தருபவர் விநாயகர் என்கின்றன ஞான நூல்கள். இவரை விநாயகர் சதுர்த்தி நாளில் மோதகம், அப்பம், அவல், பொரிக்கடலை, தேங்காய் புட்டு, பொங்கல், எள்ளுருண்டை, தேன், சர்க்கரை, தினைமாவு, பால், மா, வாழை, கரும்பு, நாவற்பழம், விளாம்பழம், இளநீர் படைத்து வழிபடுவதால் வீட்டில் செல்வம் பெருகும், அறிவு பிரகாசிக்கும், குடும்ப ஒற்றுமை உண்டாகும், பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்றெல்லாம் அறிவுறுத்துகின்றன நம் புராணங்கள். அந்த திருநாளுக்கு அப்படி என்ன மகிமை? முழுமுதற் தெய்வமாம் பிள்ளையார் அவதரித்த திருநாள் அது. ஒரு முறை ஈசனும் அம்பாளும் திரு கைலாயத்தில் இருக்கும் சித்திர மண்டபத்துக்கு எழுந்தருளினார்கள். அங்கேயுள்ள மந்திர மூலங்களின் மீது தங்களின் திருப்பார்வையினை செலுத்தினார்கள். அப்போது ஓர் ஒளிவட்டமும் அதிலிருந்து தண்டமும் தோன்றின. தண்டம் ஒளியாக தலைத்தது. இந்த ஒளி இரண்டிலும் இருந்து உதித்த திருவடிவமே வரத கணபதி. ஒளிவட்டம், பிந்து, தண்டம், ஒளி அதாவது நாதம். பிந்து மற்றும் நாதத்திலிருந்து அகர, உகர, மகரம் பிறக்கும். இந்த மூன்றும் சேர்ந்து ஓம் என்று ஒலிக்கும். ஆக ஓங்காரம் என்னும் பிரணவத்தின் உருவமே பிள்ளையார். அவரை
அவர் அவதரித்து திருநாளில் வழிபட அனைத்து கடவுளரையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். பிள்ளையார் அவதாரம் குறித்து வேறு சில திருக்கதைகளும் சொல்லப்படுவது உண்டு. விநாயகர் சதுர்த்தியில் வழிபடுவது எப்படி? மகள் பார்வதிக்கு இவவான் விவரித்ததாக விநாயகர் சதுர்த்தி விரத வழிபாடு குறித்து விளக்குகின்றன நம் புராணங்கள். இந்த நாளில் அதிகாலையில் நீராடி நித்திய கர்மங்களை நிறைவேற்ற வேண்டும். பிறகு பூஜை நடைபெறும் இடத்தை சுத்தப்படுத்தி மாக்கோலமிட்டு அலங்கரிக்க வேண்டும். மண்ணால் பிள்ளையார் விக்கிரகம் செய்து வழிபடுவது விசேஷம். அழகான குடை அமைத்து அதன் கீழ் விநாயகரை அமர்த்தி அருகம்புல் வெள்ளருக்கு மாலை சாத்தி சந்தன குங்கும திலகமிட்டு அலங்கரிக்கலாம். நெய்வேத்தியமாக மோதகம், அப்பம், அவல், பொரிகடலை, தேங்காய் புட்டு, பொங்கல், எள்ளுருண்டை, தேன், சர்க்கரை, தினை மாவு, பால், மா, வாழை, கரும்பு, நாவற்பழம், விளாம்பழம், இளநீர் ஆகியவற்றை தாம்பூலத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேச சர்வதா போன்ற விநாயகர் ஸ்லோகங்கள், துதி பாடல்களை பாடி தூப தீப உபச்சாரங்கள் செய்து வழிபட வேண்டும். வழிபாடு முடித்த பின் குறிப்பிட்டதோறும் நன்னாளில் விநாயகர் விக்கிரகத்தை ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலையில் சேர்க்கலாம். நமது செயல்பாடுகள் சிறக்க வேண்டும் எனில் மனது செம்மையாக இருத்தல் அவசியம். மனதுக்கு காரகன் சந்திரன். விநாயகர் சதுர்த்தி அன்று ஆனைமுகனை வழிபடுவதால் அவர் அருளோடு சந்திரனின் அனுக்கிரகமும் வாய்க்குமாம். அதன் பலனாக நம் மனம் சிறக்கும், செயல்கள் வெற்றி பெறும். மேலும் கேது, சனி ஆகிய கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கும் என்பார்கள். விநாயகர் சதுர்த்தி மட்டுமின்றி பிள்ளையாருக்கு உகந்த வேறு சில விரதங்களும் உண்டு. அவையாவன: பிள்ளையார் நோன்பு, சித்தி விநாயக விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், சங்கடஹர சதுர்த்தி. மேலும் செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து வரும் சதுர்த்தி மிகவும் நற்பலன் தரும். இதை படித்ததும் விரத தினங்களில்தான் விநாயகரை வழிபட வேண்டும் என்று அர்த்தமில்லை. பிள்ளையாரின் மகிமையை எடுத்துரைக்கும் நோக்கில் மேற்சொன்ன விரத நாட்கள் விசேஷமாக சொல்லப்பட்டாலும் ஆனைமுகனை அனுதினமும் வழிபட்டு அருள் பெறலாம். தொட்டதெல்லாம் துலங்கும் விநாயகர் வழிபாடு. விநாயகரை எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பிரதிஷ்டை செய்யலாம். எளிதில் கிடைக்கும், எங்கும் கிடைக்கும் அருகம்புல்லினால் 108 முறை அவரின் திருநாமத்தை சொல்லியும் விநாயகர் அகவல் முதலான துதி பாடல்களை படித்தும் அவரை வழிபடுவதால் நமக்கு தேவையான நல்ல கல்வி, பட்ட மேற்படிப்பு, நிலையான வேலை என்று அனைத்தையுமே நமக்கு தந்தருள்கிறார் விநாயக பெருமான். ஸ்ரீ விநாயக பெருமானின் திருவடி போற்றி போற்றி. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபிதஜம்பூ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வராய பாத பங்கஜம். ஸ்ரீ விநாயகப் பெருமான் திருவடியே சரணம் சரணம்.